வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க இருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நம்முடைய வேதாகமத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். தேவன் சொல்லுகிறதான வார்த்தையானது மார்க் 4ஆம் அதிகாரத்திலே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே கர்த்தர் இப்படியாக வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. தேவன் நம்முடைய சபைக்கு, நம்முடைய சபையாருக்கு கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்துவம். உனக்காக கர்த்தர் தம்முடைய சிம்மாசனத்தை விட்டு எழுந்து உன்னை அண்டி மோதுகிற பிரச்சனைகளை கொண்டு வருகிற சாத்தானையும் கர்த்தர் கடிந்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. கடிந்து விட்டார். ஓ எஸ், தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் வருகிறது. இறையாதே, அமைதலாயிரு. என் மகள், என் மகன், எனக்குரிய பிள்ளை சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நெருக்க வருகிற போராட்டங்களையும் நீ அமிழ்ந்து போகத்தக்கதான பிரச்சனைகளையும் பார்த்து கர்த்தர் இந்த நாளிலே கடிந்து கொண்டார். அல்லேலூயா. இதை நாம் நம்ப வேண்டுங்க. ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், இந்த வார்த்தை மேல கையை வைத்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்காக எழும்ப வேண்டும். என்னை மோதி அடிக்கிற காற்றை நீர் அதட்ட வேண்டும். என்னை துன்பப்படுத்துகிறதான கடலை பார்த்து உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை அனுப்ப வேண்டும். இறையாதே, அமைதலாயிரு சொல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுது என்னுடைய பிரச்சனை, என்னை நெருங்கி வருகிற பிரச்சனை நின்று போகும். என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும் ஆண்டவரே. ஓ எஸ்லா, எஸ்லா. இந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோமா? இது மேல கையை வச்சு, ஆண்டவரே, எனக்காக பேசுகிற ஒரு நபர் நீங்க மட்டும்தான்ப்பா. எனக்கு சாதகமா பேசுகிற ஒரு நபர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். பிரச்சனைகளும் போராட்டமும் என்ன பயமுறுத்துது ஆண்டவர். ஆனா இந்த நாட்கள்ல நான் அதை குறிச்சு பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் கர்த்தரிடத்துல சொல்றீங்க? இந்த நாட்கள்ல நான் அதை குறிச்சு பயப்படவே மாட்டேன். பெரியவர் எனக்குள்ள இருக்கிறீங்களே ஆண்டவரே. சூழ்நிலைய அதட்டி அமைதிப்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்களே. இதை நான் விசுவாசித்து நிச்சயம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாப்பா. ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், நாம் யாவரும் சேர்ந்து வார்த்தையை நாம் தியானிப்போமே. ஹல்லேலூயா. வார்த்தையை வாசிப்போம். ஸ்தோத்திரம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடம் இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் பின்னணியத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பின்னணியம் என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு பெரிய ஊழியத்தை செய்து பரலோக ஓமையை கர்த்தர் ஜனங்களுக்கு தெளிவாக விரிவாக சொல்லி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திய தருணத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு நேரம் ஆகுது, புறப்பட்டு போகலான்னு பொழுது சீஷர்களும் இயேசுவும் தான் இருந்த படகுலேயே என்ன பண்றாங்க? கடல்ல பிரயாணம் பண்றாங்க. பிரயாணம் பண்ணி கொண்டு போகும் பொழுது இயேசு ஆண்டவர் கப்பலின் பின்னணியத்துல
சற்று நித்திரையா இருந்தார். அல்லேலூயா. ஆழ்ந்த நித்திரையா இருந்தார்னு போடல. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஜஸ்ட் அவர் என்ன பண்ணார்? கண்ணை மூடிட்டு தான் இருந்தார், நித்திரையா இருந்தார். ஏன்னா அப்படிப்பட்ட ஓமைகளையும் உபதேசங்களையும் தான் ஜனங்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யத்தின் உறுதியையும் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் தான் கர்த்தர் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு வராரு. அந்த நம்பிக்கையில தான் சரி சீஷர்களும் இதை கேட்டிருப்பாங்க, அவங்களும் இந்த ஆழ்ந்த சத்தியத்துல நிலைத்து நிற்பாங்கன்ற ஒரு யோசனையில தான் கர்த்தர் கொஞ்சம் என்ன பண்ணாரு? கண்ணு மூடினாரு. அவர் கொஞ்சம் கண்ணை மூடுற நேரத்துல தான் என்ன ஆச்சா? அந்த வாசிங்களேன், அந்த 37ஆம் வசனம். ஆமென், அல்லேலூயா. அந்த நேரத்துல தான் ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாகிறது. அந்த சுழல் காற்று படகு நிரம்பத்தக்கதான அலைகளை உருவாக்கினது. சோதரம் எப்படி? பலத்த காற்று வந்தது. அந்த காற்று படகு நிரம்பத்தக்கதான அலைகளை உண்டு பண்ணினது. இத பார்த்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? பயந்துட்டாங்க. அப்ப கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, அருமையான போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து என்ன பண்றாங்க? ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அல்லேலூயா. நாமளும் சில வேளையில கர்த்தரை அநேக கேள்விகளை கேட்கிறோம். ஒரே இந்த போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் எப்பதான் முடிவு காலம் வரும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். பார்த்தா அப்படி கேட்கிற மாதிரி தெரியல. ஆண்டவர் நல்லவர். இந்த சீஷர்கள் கப்பலின் பின்னணியத்தில் இருக்கிறதான இயேசுவை போய் என்ன பண்றாங்க? எழுப்புறாங்க. கவலை இல்லாம தூங்குறீங்களா? ஆண்டவர் நம்ம பத்தி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிற தேவன். அல்லேலூயா. சொல்றாரு, கண்ணின் மணி போல பாதுகாப்பேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறான். கையில வச்சு நான் பார்க்கிறேம்மா அப்படின்னு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்தவரை பார்த்து இந்த சீஷர்கள் சொல்றாங்க, நாங்க மடிந்து போகிறது கவலையே இல்லாம நீர் இப்படி தூங்கிட்டு இருக்கிறீரே, எழுந்து ஐயரே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீரா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ற? அவர் எழுந்து, அதுதானே சொல்லப்பட்டிருக்க, வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் எழுந்து எதை அதட்டினாரா? காற்று அதட்டினாரு. சீஷர்கள் எதை பார்த்து பயந்தாங்க? அலைகளை பார்த்து பயந்தாங்க. ஆனா ஆண்டவர் சீஷர்கள் காற்றை பார்த்து தான் அலைகளை பார்த்து தான் பயந்தாங்க. ஆனா ஆண்டவர் அலைய அதட்டல. எதை அதட்டினாரு? காற்று அதட்டினார். காற்றுனால தான், பலத்த காற்றுனால தான் அலைகள் உண்டாச்சு. அவருக்கு தெரியும், நாம வெறும் பிரச்சனையை தான் பார்ப்போம். அவருக்கு தெரியும் பிரச்சனை எங்கிருந்து வருதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப எழுந்து முதலாவது காற்றை அதட்டுகிறார். இரண்டாவது கொந்தளிக்கிற கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்பட்டது. அல்லேலூயா. அடுத்தது வாசிக்கிறோம். ஒரு இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன பொழுது காற்று, அப்பொழுது காற்று நின்று போயிற்று. காத்து நின்ன உடனே என்னங்க ஆச்சு? புரியல. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த பஸ்ல எல்லாம் போகும்போது ஜன்னல் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ரொம்ப ஆசைப்பட்டு ஜன்னல் சீட்டு வேணும்னு என்ன பண்ணுவோம்? பம்படிச்சு உட்காருவோம். ஆனா அந்த காத்து அடிக்கும் பாருங்க, பஸ் வேகமா போகும்போது காத்து அடிக்கும். நீங்க ஹைவேஸ்ல எல்லாம் போயிருக்கீங்களா?
வேகமாக அடிக்கும்போது ஏன்டா நம்ம இங்கே உட்காந்தோன்னு இருக்கும். மழை அடித்தாலும் நம்ம தான் நினைவோம். அந்த காற்றை நம்மளால என்ன பண்ண முடியாது, உள்வாங்க முடியாது. அப்படி மூச்சு இறைக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காற்று தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அப்போ அந்த பஸ்ஸில் போகும்பொழுது நம்ம இறங்கின பிற்பாடு தான் காதே நல்லா கேட்கும். ஏதோ ஒரு மாதிரி யோப்பா எங்கேயோ இருந்துட்டு வந்த மாதிரி இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தியானிக்கும் பொழுது இந்த காற்றுக்கு உதாரணமாக சாத்தானை நாம வைத்து பார்க்க முடியும். இந்த சாத்தான் தான் பலவிதமான பிரச்சனைகளை அவன் கொண்டு வருகிறான். அதுதான் நம்ம இங்க வாசிச்சோம் இல்லைங்களா, இந்த 37ஆம் வசனத்துல வாசிச்சோம் இல்லைங்களா, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதில் மேல் மோதிற்று. இந்த சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை மோதி அடிக்கும்படி காரியங்களை செய்து கொண்டு தான் இருப்பான். ஆனா இந்த சீஷர்களை போல நம்ம தேவனிடத்துல கேள்வி கேட்க கூடாது. நமக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய இடப்பக்கம் கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய வலப்பக்கம் கர்த்தர் இருக்கிறார். என்னை சூழ்ந்து என் தேவன் வாசம் செய்கிறார். அதனால இதெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாதுன்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தர் மேலே வேணும். ஏன்னா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்துட்டு உடனே திரும்பி சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை கேட்குறாரு. என்ன காரியம் கேட்டாரு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் 2 கேள்வி கேட்குறாரு. ஏன்பா இப்படி பண்ணீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? ஏன் பயப்பட்டீங்க? நான் உங்க கூட தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க பிரியமான தேவனே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த அற்ப விசுவாசிகளான சீஷர்களை போல நாம இல்லைன்னு நான் அல்லேலூயா. நிச்சயம் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தேவனை தான் விசுவாசித்து வாழ்கிறோம். ஆமாவா? அல்லேலூயா. எந்த விதத்துலையும் நாம மனுஷனை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அற்ப விசுவாசிகள், விசுவாசியாமல் போன சீஷர்களுக்கே தேவன் எழுந்து அற்புதம் செய்தார்னா, அவரையே விசுவாசித்து அவரையே நம்பி ஜீவித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு, உனக்கு ஆண்டவர் தம்முடைய சிம்மாசனத்தை விட்டு எழுந்து உன்னை அண்டி மோத நினைக்கிற பிசாசையும், பிசாசு கொண்டு வருகிற பிரச்சனையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதட்டுவாரு. அல்லேலூயா. அவர் அதட்டி தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை அனுப்புவார். இறையாதே, ஷட் அப். அல்லேலூயா. சத்தம் போடாத, பீ குவைட் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். உடனே அது இந்த மாதத்துல ஆண்டவர் அதுதான் சொல்றார். அமைதலான ஜீவனத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளை எடுக்கிறார். இந்த மாதத்துல பதட்டமே இல்லை. ஐயோ இது இது இதுவா பதட்டமே இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அமிழத்தக்க பிரச்சனைகள் எப்படின்னு சொன்ன, காற்று எப்படின்னு சொன்னா, அது நம்முடைய வாழ்க்கையை அதிகமாய் அமிழத்தக்கதாய், நம்முடைய வளர்ச்சியை அழிக்கத்தக்கதாய், இப்படிப்பட்ட காரியங்களை தான் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு நான் அதை விரிவா உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்முடைய தேவன் பிசாசையும் பிசாசினால் வருகிற பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் பார்த்து நம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால அமைதிப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இறையாதே, அமைதலா இரு. அதனால இந்த மாதத்துல சுகமா வாழலாம், சமாதானத்தோடு வாழலாம். ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. பயப்படக்கூடாது. எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்குள்ள, அதாவது கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்குள்ள உண்டாக கூடாது. எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு பின்னாடி என் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சீஷர்கள் மறந்தாங்களே, கப்பல்ல தான் இயேசு இருக்கிறாரு,
நிச்சயம் அவர் இந்த ஆபத்துக்கு என்னை விலக்கி மீட்டு காத்து கொள்வார் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனா தேவன் உன்னுடைய இருதயத்துல இருக்கிறார், உனக்கு உறுதுணையா இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்ட உத்தமனுக்கு கர்த்தர் என்றும் துணை. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தேவன் துணையா இருக்கிறார். பயப்படாதீங்க, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இந்த 2 கேள்வி சீஷர்களை பார்த்து கர்த்தர் கேட்ட கேள்வி உன்னையும் என்னையும் பார்த்து கேட்க கூடாது. ஏன் பயப்பட்டமா, ஏன் விசுவாசம் இல்லாம போனமா அப்படின்னு கேட்க கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து வந்தீங்களோ அதே போல இந்த மாதமும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க, மனுஷன் மேல வேண்டாம். என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார். எனக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசையும் பிசாசினால் உண்டாகுகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எனக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதட்டி என்னை விட்டு அகற்றுவார் என்ற நம்பிக்கை வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை இருந்தாதான் அவர் சிங்காசனத்தை எழுந்து வருவார். தான் பிள்ளைக்கு எதுனா ஒண்ணுன்னா ஆண்டவர் சும்மா மாட்டார், சிங்காசனத்தையே விட்டு என்ன பண்ணுவாரு, எழுந்து வந்து காரியங்களை வாய்க்க செய்வார். பிரச்சனைகளையும் பிசாசையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி விடுவார். அல்லேலூயா. ஒரு விசை நாம் கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரிடத்துல கேட்போமே. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் என்னை நீர் நடத்த வேண்டாம். ஆண்டவரே, பிரச்சனைகள் போராட்டங்கள் எப்படி இருந்தாலும் நிச்சயம் அதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரிடத்துல ஒரு தீர்மானத்தோட இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை முழு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்காக நீங்க எழுந்து யுத்தம் செய்ய போறீங்க. எனக்காக நீங்க எழுந்து காற்றையும் கடலையும் அதட்ட போறீங்க. கண்டிப்பா என் வாழ்க்கை ஆண்டவரே பீஸ்ஃபுல்லா அமைதலா போக போகுது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துல கேளுங்க. ஒரு விசை நாம் யாவரும் தேவனுடைய சமூகத்துல எழும்பி நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக என் கர்த்தர் எழும்புவாருங்க. உனக்காக கர்த்தர் எழும்புவார். எனக்கு யாரும் இல்லையே, என் சார்பில் யாரும் நிக்கலையே என்று நீ நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உனக்காக நான் எழுந்து உன்னை நெருக்குகிற பிரச்சனைகளை அதட்டி அந்த போராட்டங்களை பார்த்து அமைதலாயிருன்னு சொல்லுவேன். அப்பொழுது பிரச்சனை காணாம போகும். நீ உன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த அமைதல் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறிவரும் புயலினிலும் கர்த்தாவே, சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிறிவரும் புயலினிலும் கர்த்தாவே, சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. ஓ, மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தாவே, மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே, உங்க மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது. காற்றடிக்குது, அலை பாயுது, புயல் அடிக்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. சிறிவரும் புயலினிலும் கர்த்தாவே, சிரித்த முகம் தெரியுதையா
பொங்குது அலை பாயுது. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எந்த பிரச்சனை வந்தாலும் இனி நான் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், இதை அதட்டி என்னை விட்டு நீக்குகிற ஆண்டவரே நான் ஆண்டவரே கவனிப்பேன், ஆண்டவரே ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த காலை வேளையில காற்று அடிக்கட்டும், கடல் பொங்கட்டும், அலை பாயட்டும், புயல் அடிக்கட்டும், உனக்கு துணையா இருக்கிற கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்துவார். நீ அமைதியா கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருந்தா போதும். ஆண்டவரை மாத்திரம் பார்த்து, என் துணை நீங்க தான்ப்பா, எனக்காக எழுந்து யுத்தம் செய்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா, எனக்காக வாதாடுகிற, எனக்காக பரிந்து பேசுகிற, எனக்காக என்னோடு கூட நிற்கிற ஒரே தெய்வம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. ஆகையினால இவைகளை நான் பார்க்க மாட்டேன், பிரச்சனைகளை பார்க்க மாட்டேன், போராட்டத்தை பார்க்க மாட்டேன். இனி என் கண்கள் உண்மைதான் பார்க்க ஆண்டவரே. இனி நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். சொல்லுங்களேன், அற்ப விசுவாசி என்கிற வார்த்தை வேண்டாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனி நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, அவ்விசுவாசத்தோடு இருக்க மாட்டேன். பயப்படாம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு இந்த மாதத்தை நான் கடப்பேன் ஆண்டவரே. எனக்காக தம்முடைய சிம்மாசனத்தையே விட்டு எழுப்பி நிற்கிற கர்த்தர் என்னோடு கூட இருப்பதனால, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு கூட இருப்பதனால இனி எதற்கும் நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. சிறி வரும் புயலினிலும் கர்த்தாவே, சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. சிறி வரும் புயலினிலும் கர்த்தாவே, சிரித்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. மாறி வரும் வாழ்வினிலும் கர்த்தாவே, மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. கர்த்தாவே, மலர்ந்த முகம் தெரியுதையா. விசுவாசத்தோடு பாடுவோமா? மலர்ந்த முகம் தெரியுதையா கர்த்தாவே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, ஒரு பலாஷந்தர நம்ம ஆண்டவரே. இதோ இருக்கிற பிள்ளைங்க உம்மை நம்பும் பொழுது கர்த்தர் நீர் இறங்கி வந்து ஆண்டவரே பிள்ளைகளை தாங்கி சகல வல்லடிக்கும் தப்புவித்து காத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. காற்றடிக்குது, கடல் பொங்குது, அலை பாயுது. கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, ஆனால் கர்த்தரின் கரம் என்னை. சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து, கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது, ஆனால் கர்த்தரின் கரம் என்னை. சொல்லுங்களேன், ஆனால் கர்த்தரின் கரம் என்னை தாங்குது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தை உறுதியாய் தம்முடைய ஜனத்திற்கு அளித்திருக்கிறார். நீ சமாதானத்தோடு வாழணும், சந்தோஷத்தோடு ஜீவனம் பண்ணணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றது தான் ஆண்டவருடைய விருப்பமே தவிர போராட்டம் உன்னை மேற்கொள்ளணும்னு ஆண்டவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டாருங்க. யோபு அநேக பாடுகள் மத்தியிலும் கூட கர்த்தருடைய பாச முகத்தை பார்த்து அவர் அன்பா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார். அந்த யோபுக்காக தம்முடைய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்து நீதி நியாயம் செய்தவர், அவனுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் அவனை விட்டு அகற்றினவர்.
இந்த நாள்ல உன்னை சும்மா விட்டுருவாரா? உன்னை சும்மா விட்டுருவாரா? உன்னை மனிதருடைய கைக்கும் துஷ்டனுடைய கைக்கும் ஒப்பு கொடுக்கவா கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார்? நீ அமைதலோடு ஜீவனம் பண்ணதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உனக்கு சுகவாழ்வு உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த வேளையில ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனை மீது உன் கண்ணை வைக்காத. உன் கண்கள் பிரச்சனையும் போராட்டத்தையும் பார்க்காதிருப்பதாக. இவைகளை காட்டிலும் பெரியவர் இயேசு மீது உன் கண்களை பதிய வையுங்க. அலைகளும் காற்றுகளும் ஆட்டோமேட்டிக்கா நின்று போகும். வாழ்க்கையில அமைதல் உண்டாகுங்க. ஹல்லேலூயா. கூடத்தான் இருக்கிறார். சிஷ்யர்களோடு கூட தான் இயேசு இருந்தாரு. கப்பலின் பின்னணியத்துல தான் இயேசு இருந்தாரு. சிஷ்யர்கள் மறந்து போனது போல நீங்களும் மறந்து போக கூடாது. என் கூட ஆண்டவர் இருக்கிறார். பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது என்கிற ஒரு விசுவாசம் வேணுங்க. ஐயோ, இந்த காரியத்தினால எனக்கு ஏதாகலாம் ஆயிடுமா என்ற பயம் உனக்கு இருக்க கூடாதுங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னதான தேவன் இன்னைக்கு உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார், திடப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. விசுவாசமா இருங்க. நம்ம விசுவாசமா இருப்போம். நெருக்கங்கள் பல உண்டு தாங்க. ஆண்டவரிடத்துல, அப்பா எனக்கு வேற யாரும் இல்லப்பா, இந்த பிரச்சனையும் போராட்டமும் என்ன மேற்கொள்ளாதபடி நீங்க காத்து கொள்ளுங்கன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்க. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை இருதயத்துல விதைத்து அனுப்புகிறேன். விசுவாசத்தோடு கூட கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாக்குத்தத்த ஆண்டவரே, ஆராதனை வேளையில தேவன் எங்களுக்கு இந்த 3ஆம் மாதத்துல கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்கால் தேவ சபையாரோடு கூட இருந்து நீர் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமா இருக்க வேண்டும். நெருக்கங்களும் பாடுகளும் எங்களை நெருக்கி ஏவக்கூடாது. ஆண்டவரே, அவைகள் எங்களை அப்பா நெருக்க வரும்பொழுதே உடைய வல்லமையுள்ள வார்த்தை, இறையாதே அமைதலாயிரு என்கிற வார்த்தையை எங்களுக்கு நேராக நீங்க அனுப்ப வேண்டும். உடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பிரச்சனைகள் எங்களை விட்டு அகன்று போகும். இதை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்துல நாங்க கண்ணீர் சிந்தக்கூடாது, கவலையோடு கூட இருக்கக்கூடாது, வருத்தத்தோடு கூட இருக்கக்கூடாது, வியாதியோடு கூட இருக்கக்கூடாது, பலவீனத்தோடு கூட இருக்கக்கூடாது, அப்பா வறுமையோடு கூட இருக்கக்கூடாது, பிரச்சனைகளோடு கூட இருக்கக்கூடாது. இன்னைக்கு எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால அவைகளை அதட்டி அமைதிப்படுத்திருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். இனி நாங்கள் சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளின் தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் கரங்களை திடப்படுத்துங்க, கையிட்டு செய்யும் எல்லா வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. எங்கள் வீட்டின் மாப்பிசை தொட்டி எண்ணெய் கலசங்கள் சகலமும் நிரம்பி காணப்படட்டும். வீட்டின் களஞ்சியங்கள் நிரம்பி காணப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒன்றுக்கும் குறைவில்லாமல் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம். வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் கூடவே இருந்த ஒவ்வொரு நாளும் அற்புத அதிசயமாய் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலே அப்பா எங்க சபையில நடக்க இருக்கிறதான ஒவ்வொரு ஜப கொடுகைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு ஜப கொடுகையிலும் நீர் இறங்கி வந்து சபையிலே வாசம் செய்து ஆண்டவரே, அந்த ஜப கூடுகையானது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்க அதற்கு கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த 1ஆம் தேதி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால நீர் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவனுக்கென்று நாம் காணிக்கை கொடுக்கிறதான ஒரு நேரம். சகோதரர் விக்டர் பனராஜா அவர்கள் வந்து பாடலை பாடும்போது உங்களுடைய காணிக்கைகளை செலுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகையால ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஒரு நாளும் நாம ஒவ்வொரு நாளையும் தூங்கவும் கர்த்தர் நிச்சயம்
ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லும், ஆத்மாவே கர்த்தர் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.